மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை குறுகிய காலம், மத்திய காலம் மற்றும் நீண்ட கால கடன்கள், பயிர்க்கடன்கள் மற்றும் பண்ணை சாரா கடன்கள் வழங்குகிறது. இதோடு பயிர் காப்பீட்டு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அவசர தேவைகள், கல்வி, மருத்துவம், திருமண செலவுகள் போன்றவற்றிற்கும் நகை அடமான கடன்கள், தனியார் ஏட்டுக்கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஸோ இந்த நிலையில் கடலூர் மாவட்ட செய்தி ஒன்றில் இணையத்தில் பரவி வருது என்ன அப்படின்னா, இன்றைய நிலைகளில் நகைகளை அடமானம் வைத்து கடன் பெறுவது மிகவும் எளிதாகிவிட்டது. அதிக வருமான சான்றுகள், ஐடி விவரங்கள் போன்றவை இல்லாமலே கூட நகை அடமான கடன் உடனடியாக கிடைக்கிறது. இதன் மூலம் அவசர நிதி தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கூட்டுறவு வங்கிகளில் வழங்கக்கூடிய நகை கடன்கள் முழுவதுமே தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. பொதுவான கடன்களுடன் ஒப்பிடுகையில் நகை அடமான கடனின் வட்டி விகிதமும் குறைவாக இருப்பதால் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் இதனை அதிகமாக விரும்புகின்றனர். இந்த வகை நகைக்கடன் பெறுவதில் ஆரம்ப மூலமாக தொடக்க வேளாண் வங்கி, கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு நிலவள வங்கி மற்றும் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே இதில் செயல்படுதுங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள் இதில் பார்த்திங்கன்னா தொடக்க ஆதாரமாக செயல்படுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். வங்கிகள் வழங்கும் நகைக்கடன்களுக்கு விதிமுறைகள் குறைவாகவும் வட்டி விகிதம் குறைவாகவும் இருப்பதால் விவசாயிகள் எளிதாக கடன் பெற முடிகிறது. வங்கிகள் வட்டி விகிதம் மாற்றப்பட்டால் மொத்த வட்டி சுமையாகவே இருக்கும். அதனால் நகைக்கடனை வழங்கிட்டுருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தற்பொழுது தங்கம் விலை அதிகரித்துள்ள நிலையில் தங்கம் வாங்கும் போக்கு குறைந்திருந்தாலும் நகைகளை அடமானமாக வைத்து கடன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு அவசர தேவை, நிதி தேவை பூர்த்தியாகவும் குறைந்த வட்டியிலும் கிடைக்கும் நகைக்கடன்கள் மிகவும் பிரபலமானதாகவும் மாறியுள்ளது. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஸோ அதனால் நகைக்கடன் எதிரான முக்கிய தகவல் ஒன்றுடைய இருக்குது. வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கிராமப்புற சங்க மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு நிதி சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்காற்று. இதில் மொத்தம் 167 கிராமப்புற கூட்டுறவு வேளாண் சங்கங்கள் இருக்குது. இவை விவசாய உற்பத்தியை அதிகரிக்க மட்டுமல்லாமல் சரியான நேரத்தில் பயிர்க்கடன்கள் வழங்குவதால் வட்டியில்லா கடன்களை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த விவசாயிகளுக்கு நீட்டிப்பது போன்ற முறைகள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் வரவிருக்கும் புதிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தள்ளுபடி அறிவிப்பை எதிர்பார்த்து காத்துக்கிருக்கின்றாங்க. குறிப்பாக தங்க நகைக்கடன் தள்ளுபடி வாய்ப்பை பயன்படுத்தும் எண்ணத்தில் சிலர் வேளாண் துறைக்கு சம்மந்தமில்லாமலே நகைக்கடன்களை பெற முயற்சிட்டுருக்காங்க. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த சூழலில் கடலூர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் நகைக்கடன் வழங்க வேண்டாம் என வாய்மொழி உத்தரவு தான் வந்திருக்கே தவிர அஃபிஷியலாக இன்னும் எதுவும் வரல. அதனால் ஜனவரி 31 வரத்துக்கு நீங்கள் தங்க நகைக்கடன்களை வைத்திருந்தால் 5 சவரனுக்குள்ளாமல் 3.5 லட்சம் வரை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இதன் விளைவாக சங்கங்களை சென்ற பலர் எதிர்பார்த்த உதவியை பெற முடியாமல் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. அதனால் இனி வரும் காலங்களில் இந்த நகை கடன்களுடைய தள்ளுபடி கண்டிப்பாக இருக்கும். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடிக்காக தங்க நகைகளை வச்சிட்ருக்காங்க. ஸோ வைங்க. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆக போகுது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வரைக்கும் நகைக்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்கிறதுக்கு அரசு ரெடியாக இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. நகைக்கடன் தள்ளுபடிகள் அனைத்தும் நீங்கள் வைக்கணுன்னா ஜனவரி 31 எழுதினால் அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா எலெக்ஷன் டைம் வந்துடும். அதுக்கப்புறம் தள்ளுபடியாக வாய்ப்புகள் இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நாளத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.